முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை வழங்க டிசம்பர் 11 வரை கால நீட்டிப்பு தந்துள்ளது தேர்தல் ஆணையம். நவம்பர் 4ஆம் தேதியன்று எஸ்ஐஆர் படிவங்களை தேர்தல் ஆணையம் கொடுக்கத் தொடங்கியது. நிரப்பிய படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் தந்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மாத காலத்துக்குள் கோடிக்கணக்கான மக்கள் திரும்பத் தருவது சாத்தியமில்லை என்று எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தது தேர்தல் ஆணையம். தொடர் வலியுறுத்தல்களுக்கு பிறகு நிரப்பிய படிவங்களை டிசம்பர் 11ஆம் தேதி வரை திருப்பி தரலாம் என்று மனம் இறங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதியன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதியன்று வெளியிடப்படும் என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தேர்தல் சீர்திருத்தத்தை யாரும் தடுக்கவில்லை. முழுமையான வாக்காளர் பட்டியல் தேவை என்பதும் அது சுத்தமான பட்டியலாக இருக்க வேண்டும் என்பதும் தான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவரது வேண்டுகோளாக எப்போதும் இருந்து வந்துள்ளதாகவும் இப்போதும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகளை செய்ய முடியாது, செய்ய வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகும். ஆனால் அதை பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கவலை இல்லை என்று முரசொலி நாளேடு ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் அனைத்தையும் அழைத்து ஆலோசனை நடத்தி அவர்களது வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணியாக எப்போதும் இருந்துள்ளது. ஆனால் இம்முறை அரசியல் கட்சிகள் சொல்வதை காதில் போட்டுக் கொள்வதே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் சூழலும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு, கோடிக்கணக்கானவர்களுக்கு படிவம் கொடுத்து அதனை திருப்பி வாங்கும் பணி என்பது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பணிச்சுமை காரணமாக மற்ற மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் தற்கொலை செய்துள்ளார்கள் என்றும் வேதனை தெரிவித்துள்ளது. வாக்காளர்களுக்கு குழப்பத்தையும் களத்தில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கு சிக்கலும் ஏற்படுத்துகிறது எஸ்ஐஆர் பணி என்று புகார் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, கொடுக்கப்பட்ட படிவங்களும் நிரப்பும் நிலையில் இருக்கிறதா என்றால் இல்லை. 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் எண்ணை இணை, 2005 வாக்காளர் பட்டியல் எண்ணை கொடு என்று பலராலும் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகள் அதில் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து எழுதுவதற்கான இணையதளம் பல நேரங்களில் முடங்கியிருக்கிறது என்று வாக்காளர்கள் குற்றம் சாட்டுவதாக முரசொலி கூறியுள்ளது. தகவல் பெற முடியாமல் முடக்கி வைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு கால வரையறை செய்ய தகுதி இருக்கிறதா என்றும் முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. உறவினர் பெயரை சொல் என்றால் எந்த உறவினரை சொல்வது என்பது அனைவர் மனதில் எழும் சாதாரண கேள்வியாகும். உறவினர் பெயரை சொல்லவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை என்று தேர்தல் ஆணையர் சொல்கிறார். இது வெறும் வாய்மொழி அறிவிப்பு ஆகும். உறவினர் பெயரை சொல்லவில்லை என்பதற்காக படிவம் நிராகரிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையரை போய் கேட்க முடியுமா? அவர் பொறுப்பு ஏற்பாரா என்று முரசொலி நாளேடு வினா எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு, சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய 9 மாநிலங்களிலும் புதுச்சேரி, அந்தமான், லட்சத்தீவு ஆகிய 3 யூனியன் பகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இப்படி ஒட்டுமொத்தமாக இதுவரை செய்யப்பட்டது இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு 197 தொகுதிகளிலும் 2005ஆம் ஆண்டு 37 தொகுதிகளிலும் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்போது இப்பணிகளுக்காக 6 மாத காலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இப்போது அனைத்து தொகுதிகளுக்கும் 1 மாத காலம் என்று சொல்லப்படும் அவசரத்தை தான் கண்டிப்பதாகவும் விளக்கமளித்துள்ளது. அனைவருக்கும் பொதுவானதாக முந்தைய பணிகள் செய்யப்பட்டன. ஆனால் இப்போது வயது மிக முக்கியமான காரணமாக வைக்கப்பட்டுள்ளது. 38 வயதுக்கு அதிகமானவர்கள் தங்கள் அடையாள சான்றை வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. இடத்தை அடையாளப்படுத்தியாக வேண்டும் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, அந்த தகவலை பெறுவது அவ்வளவு எளிதல்ல என்று குறிப்பிட்டுள்ளது. பீகாரில் நடந்தது பீதியை கிளப்புவதாக அச்சம் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, 65 லட்சம் பேர் அங்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். 22 லட்சம் பேர் இறந்துவிட்டதாக சொல்லப்பட்டது. 36 லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் மாறிவிட்டனர் அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அறிவிக்கப்பட்டது. 7 லட்சம் பேர் வாக்காளராக பதிவு செய்ய விருப்பம் இல்லை என்று சொன்னதாக தேர்தல் ஆணையம் சொன்னது.
இந்த தகவல்கள் எதற்கும் விளக்கம் அளிக்க பதிலளிக்க தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தகுதியான அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இதனை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. எதையாவது சொல்லி அனைவரையும் விலக்கி வைக்கவே தேர்தல் ஆணையம் முயற்சிக்கிறது என்பதே முழு உண்மையாகும் என்று கூறி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.